Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தென்காசி மாவட்டம் ரெட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றாததை கண்டித்து தேர்தலை புறக்கணிப்பதோடு குடும்ப அட்டைகளையும் ஒப்படைக்கப் போவதாக ஒட்டப்பட்ட சுவரொட்டிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தின் மாநில துணைத் தலைவருடன் நமது செய்தியாளர் ராஜன் தொலைபேசி வாயிலாக நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஐயா, இப்போ மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அதாவது 14 கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் மற்றும் ரேஷன் கார்டை ஒப்படைக்கும் போராட்டம்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒட்டிருக்கீங்க. இந்த ரெட்டக்குளம் கால்வாய் திட்டத்துக்காக இது எந்த மாதிரியான இதுக்கு முன்னாடி மனு எதுவும் கொடுத்துருக்கீங்களா? இது எத்தனை வருஷம் போராட்டம் உங்க போராட்டம்? இதனால எத்தனை கிராம மக்கள் பயன்பெறுவாங்க, எவ்வளவு விவசாயிகள் பயன்பெறுவாங்க? இந்த ரெட்டக்குளம் கால்வாய் திட்டம் என்பது எந்த மாதிரியான ஒரு திட்டம் ஐயா? ஐயா, இந்த ரெட்டைக்குளம் கால்வாய் திட்டம் 60 ஆண்டு காலமாக இதனுடைய கோரிக்கை. ஓகே. இது ஐயா காமராஜர் ஐயா காலத்தில் இது அடிக்கல் நட்டப்பட்டு அதை கிடப்பில் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சரி. அதனால இப்போ இவ நம்ம தமிழக அரசு இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்னு நாங்கள் பல தடவை மனு கொடுத்துருக்கோம். கடந்த ஆட்சியிலையும் மனு கொடுத்துருக்கோம், இந்த ஆட்சியிலையும் மனு கொடுத்துருக்கோம், தலைமைச் செயலகத்திலையும் போய் மனு கொடுத்துருக்கோம். சரி. நாங்கள் இதை ஒரு மீட்பு குழுவாக ரெட்டைக்குளம் மீட்பு குழுன்னு ஒரு குழு அமைச்சிருக்கோம் ஐயா. சரி. ரெட்டைக்குளம் கால்வாய் திட்ட மீட்பு குழுன்னு ஒன்று அமைப்பு வச்சு நாங்கள் அதில் செயல்பட்டு இருக்கோம். அந்த செயல்பாடுகள் இப்போ நாங்கள் பல தடவை மாவட்ட ஆட்சித்தலைவர், தலைமைச் செயலகம், தமிழக முதல்வர் எல்லாருக்குமே மனு கொடுத்துருக்கோம். அவங்க உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். அது போக நாங்கள் அதை நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொன்னா நாங்கள் அந்த 14 ஊர் கிராம மக்களும் சேர்ந்து ரேஷன் கார்டை ஒப்படைச்சு தேர்தலை புறக்கணிக்கும்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் போட்டிருந்தோம். எதில் அந்த கரையாளனூர்ல. சரி. 2 ஆலோசனை கூட்டம், விவசாயிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடத்தினோம். அந்த ஆலோசனை கூட்டத்தில் ரேஷன் கார்டை ஒப்படைச்சிருவோம், நம்ம தேர்தலை புறக்கணிக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டு அதுக்குள்ள போஸ்டர் அடிச்சு நாங்கள் தகவல் தெரிவிச்சிருக்கோம் அரசுக்கு. சரி. கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். அதனால தமிழக முதல்வர் உடனடியாக எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாதுன்னு நம்புகிறோம். சரியா,